கர்த்தருடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முகத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். டெய்லி பாஸ்டர் வருவாங்க, ஆனால் பாஸ்டர் இன்றைக்கு ஊழியத்துக்கு கடந்து சென்று இருக்கிறபடினால சீட்டு என் மடியில் போடப்பட்டிருக்கிறது. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 27வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 27வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். மறுபடியும் வாசிக்கிறேன். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த வசனத்தில் வேர்பற்றி என்கிற வார்த்தை என்னுடைய இருதயத்தை அதிகமாய் ஒரு கவர்ந்ததாக நான் வாசிக்கிறேன். முன்பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் என்கிற வசனத்தை நம்ம பார்க்க முடியும். திராட்சை தோட்டம் என்பது அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விதை போட்டு அது வராது, அதனுடைய கொப்புகளை எடுத்து அவர்கள் நாட்டுவார்கள். அது எந்தெந்த கொப்புகள் வேர் பிடித்து துளிர்க்கிறதோ அது தன் பலனை கொடுக்கும். அதை முன் உதாரணமாய் வைத்துதான் ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்கிறார். யாக்கோபு வேர் பற்றுவான். வேர் பற்றுதல் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையை, ஒரு நிலைவரத்தை காட்டுகிறது. இந்த வாக்குதத்தில் 2 விதமான ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். அதுல முதல் ஒரு நிலைவரம். நம்ம நிலைவரம் இல்லாமல் வாழ்க்கையில் அலைந்து கொண்டு இருக்கலாம். ஒரு இடத்துல நிலையா இல்லாமல் மாறி 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 எதுலேயுமே ஒரு நிலைவரம் இல்லாமல் மிகவும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலையில் நம்ம ஒரு வேளை போய் கொண்டிருக்கலாம். இதில் இன்னும் எத்தனை நாள் இருப்போமோ, இந்த சூழ்நிலை இன்னும் எத்தனை நாள் இருக்குமோ, இந்த வேலையில் எத்தனை நாள் நிலைப்பேனோ, இதற்கு அடுத்து எனக்கு என்ன ஆகுமோ, இப்படிப்பட்ட அநேக குழப்பங்கள் நம்ம இருதயங்களில் ஆட்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபை பார்த்து சொன்ன அதே வார்த்தை. கொப்புகளாய் இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, ஊன்றப்படும் பொழுது ஆண்டவர் அதற்கு நீர் பாய்ச்சுவார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற என் ஆண்டவர் நம்மை வேர் பற்றவும் கனி கொடுக்கவும் அதன் பலன் பூமியை நிரப்பும் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அடுத்து அதுல இன்னொரு காரியம், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். தோட்டம் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே நம்ம அந்த 2வது வசனத்தில் யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறதுக்கு முன்பாக நம்மால் பார்க்க முடிகிறது. தனி மரம் என்றைக்கும் தோப்பாகாது, நாம் எல்லாரும் அறிந்தது. அப்போ யாக்கோபு தனி மனிதனாக குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து அவரை கொண்டு செல்கிறார். ஆனால் நம்ம அதை முடிவை பார்க்கும் பொழுது அவர் 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய சூழ்நிலை மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். இப்போவும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் தனிமையிலையோ, இன்னும் நான் ஒன்றும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு யூகமும் இல்லாமல் ஹோப்பும் இல்லாமல் யார் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உரைக்கிற வார்த்தை, வேர் பற்றி தோப்பாகி அதன் பலன் பூத்து காய்த்து பலனினால அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காமல் நம்மளுடைய நாட்கள் முடிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் யாருடைய இருதயமெல்லாம் நான் நிலைவரமற்று திரிகிறதோ உங்களை நிலையான ஆணியாக நான் கடாவுவேன் என்று சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஒரு ஸ்திரத்தன்மையை நம்மளுடைய வாழ்க்கையில், வேலையில், ஊழியமாகட்டும், எந்த ஒரு சரீரத்தில் இருக்கிற பலனாகட்டும், எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நிலைவரமற்ற தன்மை இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் வேர்பற்ற செய்வார், நம்மை தோப்பாக செய்வார். கனியுள்ள வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மாற்ற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாயினும் நாமம் உடையவர். நம்ம இந்த நாளில் இன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற கண்மலையே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகலப்பா. யாக்கோபு வேர்பற்றி பூத்து காய்த்து பலனினால் பூமியை நிரப்புற நாட்கள் வரும்னு நீங்க உரைத்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் தேசத்தின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் வந்தது. ராஜா, யாக்கோபு தனிமரமாக குடும்பத்திலிருந்து கடந்து சென்றார். பரிவாரங்களோடு திரும்பி வர உதவி செஞ்சுங்கப்பா. எந்த வேலையிலும் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும் பொழுது நிலைவரமாக்கப்படுதல் உமது கரத்திலிருந்து உண்டாகுமே ராஜா. அந்த ஆசீர்வாதம் எந்த இருதயம் இன்னைக்கு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இருதயத்திற்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய், உரைத்த வார்த்தை
வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாய் நீர் கடந்து வர வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் அவங்க இருதயங்களுக்குள்ள பசுமரத்தாணியை போல பதியட்டும். அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதை அவர்கள் கண்கூடாய் காண கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.